கட்டுரை சுதேசமித்திரனின் தேசபக்தி. பெரும் தேச பக்தர்கள் என படாடோபம் செய்து வருகின்றவர்களான பிராமணர்கள் இந்தியாவின் சுயராஜ்யத்திற்காக பாடுபடுபவர்கள் அல்ல என்றும், அவர்கள் செய்துவரும் ஆரவாரம் அனைத்தும் தங்கள் இனத்தவர்களான பிராமணர்கள் மல்கிய பிராமண ராஜ்யம் நிலைநாட்டவே அல்லாமல் வேறில்லை என்று நாம் பன்முறை கூறி வந்திருக்கிறோம். நாளடைவில் இவ்வுண்மை புலனாகி வருகிறது என்பதை அடியிற்காணும் உரைகளால் அறிந்து கொள்ளலாம். திரு விபின் சந்திர பாலகர் சமீபத்தில் நடந்த கல்கத்தா ஹிந்து முஸ்லிம் சச்சரவை பற்றி எழுதும் காலையில், இத்தகைய அமளி நாட்டில் பரவாதிருக்க வேண்டுமானால் விரைவில் சுய ஆட்சி கொடுக்க வேண்டும் என வரைந்துவிட்டு, தற்சமயம் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பொறுப்பும் மந்திரிகள் வசம் ஒப்புவிக்கப்பட்டால் அவர்கள் ஜாதி வேற்றுமை பாராமல் சரியாக வேலை நடத்துவார்கள் என்றும் எழுதியுள்ளார். ஒரு வகையில் திரு பாலரின் கருத்து போற்றத்தக்க ஒன்றாகும். ஏனெனில் மந்திரிகள் ஜனங்களின் பிரதிநிதிகள் ஆதலாலும், அவர்கள் பாமர மக்களிடம் நெருங்கி பழகியவர்கள் ஆதலாலும், நாட்டில் அமைதி நிலவ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாப்போல் சட்டம், போலீஸ் வகைகளை சீர்பெற நிர்வகிப்பார்கள். திரு பாலரின் கருத்தைப் பற்றி சுதேசமித்திரன் தன் ஏப்ரல் 19, 1926 பத்திரிகையின் உபதலையங்கம் ஒன்றில் பொருத்தமற்ற சில போலி காரணங்களை எழுதிவிட்டு, மந்திரிகள் வசம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் நலம் என்று சொல்வதன் பொருள் நன்கு விளங்கவில்லை என்று வரைந்து அதைக் கண்டித்துள்ளான். இது சுதேசமித்திரனின் இயற்கை குணமாகும். இப்போது போலீஸ் நிர்வாகமும் சட்டமும் சட்ட மெம்பர் என அழைக்கப்பெறும் கவர்னரால் நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாக மெம்பரிடம் இருக்கிறது. அதிலும் சென்னையை பொறுத்த அளவில் சுதேசமித்திரனின் இனத்தைச் சேர்ந்த பிராமணர் ஒருவரிடம் இருப்பதால் அதை பிடுங்கி மந்திரிகள் வசம் ஒப்புவிக்க சுதேசமித்திரனுக்கு எவ்வாறு மனந்துணியும்? மந்திரிகள் பிராமணரல்லாதவர் அன்றோ? சமீபத்தில் நடந்த சட்டசபை கூட்டம் ஒன்றில் மந்திரி கட்சியைச் சேர்ந்த ஒருவர், போலீஸ் நிர்வாகமும் சட்டமும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் பிராமணர் கையில் இருப்பதால் அதனால் எவ்வித நியாயமும் நன்மையும் பெறுதற்கு இல்லாமல் போய்விடுகிறது என்று பல முகாந்தரங்களுடன் எடுத்துக் கூறியதை பொதுஜனங்கள் ஞாபகப்படுத்தி, ஜனப்பிரதிநிதித்துவம் கொண்ட சுயாட்சிக்கு போராடுவதாக வாய்ப்பறை அறைந்து வரும் சுதேசமித்திரன் எழுப்பியுள்ள இவ்வாதத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதன் கபட மனத்தை அறிந்து கொள்ள வேண்டுகிறோம். கவர்னரால் நியமிக்கப்படுபவரிடம் இருந்தாலும் பரவாயில்லை, ஜனப்பிரதிநிதிகளான மந்திரிகளிடம், பிராமணரல்லாத மந்திரிகளிடம் சட்டமும் போலீஸ் நிர்வாகமும் போகலாகாது என்பது மகன் இறந்தாலும் பரவாயில்லை, மருமகள் தாலி அறுபட்டால் போதும் என்பது போல் மித்திரன் வாதம் செய்கிறான். வரவர பிராமணர்களின் நோக்கம் வெளியாகி வருவதை நாட்டார் அறிய வேண்டுகிறோம். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு மிகுந்த பிரதிநிதிகளிடம் ஒப்புவித்தலைக் காட்டிலும் அதிகார வர்க்கத்தின் அடிப்பீடமான கவர்னரால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் நிர்வாகத்தை ஒப்படைத்தலே மேல் என்று கூறும் பிராமண மித்திரன் நாளடைவில் இந்தியாவுக்கு சுய ஆட்சி கொடுப்பதைக் காட்டிலும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே மேல் என்று ஏன் கூறமாட்டான்? ஏனெனில் சர்க்கார் வசம் அதிகாரம் இருந்தால் எப்படியாவது சர்க்காரை ஏமாற்றி உத்தியோகம் பெற்றுக் கொள்ளலாம். ஜனங்களிடம் இருந்தால் அதிக கஷ்டப்பட்டு பணச்செலவு செய்து ஜனங்களை ஏமாற்ற வேண்டி வருகிறது. ஆதலால் இதனின்று பிராமணர்கள் சுயராஜ்யத்திற்காக பாடுபடும் யோக்கியதையே பொதுஜனங்கள் அறிந்து கொள்ளலாம். குடியரசு கட்டுரை ஏப்ரல் 25, 1926.